ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தங்கிலீஸ்வதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம செகண்டரி பிஸ்னஸ் ஸ்டடீஸில் லெசன் நம்பர் 10th நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லெசன் நம்பர் 10th பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி. ஸோ லெசன் நம்பர் 10th இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் என்ன டாபிக் வருதுன்னு அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் சர்வீசஸ். ஸோ இன்சூரன்ஸ் சர்வீசஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி இனிமேட் கேள்விப்படுவீங்க லைஃப் லாங்காக. ஸோ ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் எடுத்தாகணும். அதில் நிறையா வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஆக்சிடெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப்க்கு இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம செய்கிற பிஸ்னஸ்க்கு ரிஸ்க்குக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, ஃபயர் இன்சூரன்ஸு, மெரைன் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது. இது ஒரு சர்வீஸ் செக்டர்லேருந்து வர ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி தான் இந்த நம்ம பாடத்தில் படிக்க போகிறோம். வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். யூ மஸ்ட் ஹேவ் சீன் ஷாப்ஸ் இன் மார்க்கெட். In these shops, many articles are stored for sales. Some of you might have seen factories where machines are installed to manufacture products. You may also be knowing about trains, trucks, ships, etc. that carries goods from one place to another. All this involves a lot of money, and there is always a risk of loss on their way. For example, storing goods in the shop for sales involves a lot of money spent on buying those products, and there is always a risk that the product may get damaged before they are sold. The damage may be due to the accident like fire, natural calamities, or even because of riots or thefts. Similarly, in factories, the machine may break down, causing heavy losses. During transportation, the goods may get damaged or destroyed due to the accident. Under all these circumstances, there is always loss incurred by businessman. Not only the asset or properties of businessman, he himself is also not out of danger because of the risk involved in some of the activities undertaken by him on day-to-day basis. He may suffer any disease or face accident which may cause a great loss to his family. Can this risk be avoided or minimized? Is there anything to take care of this risk? Let us learn about in this lesson. என்ன சொல்ல வராங்கன்னா, நாம் மார்க்கெட் போகும்போது நிறைய ஷாப், அதாவது நிறைய கடைகள்லாம் பார்த்துருப்போம். அந்த கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் வாங்கி விற்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, விற்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மிஷின்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஃபேக்ட்ரிஸில் நிறைய மிஷின் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ்க்காக. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக நிறைய பெரிய பெரிய மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறது பார்த்துருக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரெயினை பார்த்துருக்கலாம், ட்ரக்கை பார்த்துருக்கலாம், ஷிப்பை பார்த்துருக்கலாம். இதெல்லாமே எதுக்காகனாக்கா மெயின் வேலையே பார்த்திங்கனாக்கா, இது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ரொம்ப தூரமான இடத்துக்கு இது வந்து எடுத்துகிட்டு போகும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய ரிஸ்க்கு இருக்குது. ரிஸ்க்குனாக்கா ஆபத்துகள் இருக்குது. அப்படி என்னென்ன ஆபத்துனா, இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்ஸ், ஒரு பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாக்கா ஒரு கடையில், அந்த கடையில் பார்த்திங்கனாக்கா நிறைய ரிஸ்க் இருக்குது. என்ன மாதிரி ரிஸ்க்கு அப்படின்னா, அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த எலி தொல்லை அந்த மாதிரி இதனால் உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கனாக்கா ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபயர் ஆக்சிடெண்ட்டு நடக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ளட்டு வருது, பூகம்பம் வருது, இந்த மாதிரி விஷயம்னாக்கா அது யாராலும் தடுக்க முடியாது. அதனால லாஸ் ஏற்படலாம். இல்லை திருட்டு நடக்கலாம். இல்லை அந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு கலவரம் உண்டாகலாம். அது மூலமாக பார்த்திங்கனாக்கா இந்த கடைக்கு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பொருளுக்கும் டேமேஜ் ஆகலாம். ஸோ இத்தனை வகையான ரிஸ்கெல்லாம் இருக்குது ஒரு பிஸ்னஸில். அதோட டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பொருளை அனுப்பும்போது அதில் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் திருட்டு நடக்கலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பார்த்திங்கனாக்கா ஒரு பொருளை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, ரொம்ப தூரமாக இருக்க ஊருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஆக்சிடெண்ட்னால. இல்லை திருட்டுத்தனம், வழியில் போகும்போது வழிபறி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கனாக்கா சிச்சுவேஷனில் உங்களுக்கு லாஸ், அந்த பிஸ்னஸ்மேன் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து லாஸ் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அசட்டும்பாங்க, சொத்துக்கு பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து லாஸ் ஏற்படும் இந்த ரிஸ்க்குனால. இப்போ இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டியில் நடக்கிற ஒரு விஷயம். இந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு அனுப்புறது, இல்லை வேர் ஹவுஸில் சேர்த்து வைக்கிறது பொருளை, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு பார்த்திங்கனாக்கா ஏதாவது வியாதி வந்துச்சுனாக்கா
இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துச்சுனாக்கா அதுவும் அந்த அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்டு பண்ணுறதுக்கு, இந்த லாஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் நாம் படிக்க போகிறோம். 10.1 Nature of business risk. If you decide to engage yourself in any business activity, your main objective will naturally be to earn profit. It is the most important objective of every business, because without profit your capital will get reduced and may be totally lost. So you will do your best to manage your business efficiently. Sometimes you may find that sales of goods produced in your factory is declining. That is a warning signal. You may then try to find out the reason behind it. If you can identify the reason, you may find some remedies. Suppose you find that imported goods of the same quality are being sold by the competing traders at a much lower price. You have to face a loss as a result of change in the market condition. There may be other reasons that may also result in loss of income or profit. Goods may be lost in course of transportation. There may be accidental fire in the godown. Workers of factory may go on strike. You may be not able to anticipate or control some of these possibilities. This is the concept of risk. Risk is the possibility of loss or damage due to factor over which the businessman has little or no control. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கனாக்கா அந்த பிஸ்னஸோட மெயின் விஷயமே எதுக்காக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கனாக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்காக, லாபம் சம்பாதிக்கிறதுக்காக. அந்த லாபம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் நடத்த தேவையே கிடையாது. இன்னொன்று, லாபம் வராத பிஸ்னஸை பார்த்திங்கன்னா உங்கள் முதலீடு குறைஞ்சிட்டே வரும், கடைசியில் அது லாஸாக போய் முடிய வாய்ப்பு இருக்குது. அதேனால் உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்திங்கனாக்கா சேல்ஸ் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற சேல்ஸ் ப்ராடக்ட்ஸோட சேல்ஸ் கம்மியாகிட்டு இருக்குனாக்கா அது ஒரு வார்னிங் சிக்னல். உங்களோட பிஸ்னஸ் லாஸாக போயிட்டுருக்குன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை வச்சுருக்கீங்க, அது விற்றுட்ருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி சேல்ஸ் கம்மியாகிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னாக்கா அதே மாதிரி ப்ராடக்ட் காம்படிட்டர் விற்றுட்ருப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ எல்லா மக்களும் அதை வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க, ஏன்னா விலை கம்மியாக இருக்கிறதுனால. அது ஒரு சிக்னல் உங்களுக்கு, உங்களோட ப்ராஃபிட்ஸ் எல்லாம் கம்மியாகிட்டுருக்கு, உங்களோட பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு வரும்போது கூட லாஸ் ஆகலாம். எப்படின்னாக்கா ஃபயர் மூலமாக, இப்போ குடவுனில் வச்சுருக்காங்கனாக்கா, சேஃபாக வச்சுருக்காங்கனாக்கா, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கனாக்கா அந்த ப்ராடக்ட்ஸு அது ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒர்க்கர்ஸு வேலை செய்கிறவங்க ஸ்ட்ரைக் பண்ணலாம். நாங்கள் வேலை செய்ய மாட்டோம், எங்களோட இத்தனை கண்டிஷன்ஸாக நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணலாம். அது மூலமாக ப்ரொடெக்ஷன் எஃபெக்ட் ஆகும், அது மூலமாக லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ்மேன் பண்ணுற அவரோட கண்ட்ரோலில் கிடையாது. கையில் இந்த ரிஸ்க் எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி லாஸும் டேமேஜும் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்மேன் அவங்க கையில் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க்கும் ஒரு பிஸ்னஸ்மேனை சந்திக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க. ஆல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் சப்ஜெக்ட் டு அன்சர்டைன் ஈவெண்ட் or happenings and may suffer loss or damage. Timely precaution can be taken to avoid some of the losses, but certain losses and damages have either to be borne by the businessman himself or, if possible, shared with others. ஸோ இதுக்கு முன்னாடி பேராகிராஃபில் இன்னொரு பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம். என்னென்னாக்கா அந்த இது மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்மேனுக்கும் பார்த்திங்கனாக்கா வியாதினால் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும், ரிஸ்க் வரும். அது மூலமாக அவங்களோட ஃபேமிலி எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதுவும் பார்த்திங்கனாக்கா அதுக்கும் இன்சூரன்ஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பிஸ்னஸும் பார்த்திங்கனாக்கா அன்சர்டைனாக்கா எதுவும் சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் நஷ்டம் வரும், ரிஸ்க் வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் அன்சர்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த டேமேஜும் சரி இந்த லாஸும் சரி பார்த்திங்கனாக்கா அந்த பிஸ்னஸ் மேன் தான் ஏற்றுக்கணும். இந்த அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரிகாஷன்ஸ், அதாவது வரத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை வந்து தடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த வந்து அந்த லாஸ் தடுக்கிற விஷயம் வந்து இந்த பிஸ்னஸ் மேன் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இந்த டேமேஜ் பிஸ்னஸ் மேனால் தான், லாஸ் ஆகட்டும் டேமேஜ் ஆகட்டும், அது பிஸ்னஸ் மேன் மேலே தான் போய் விழுவணும், அவன் தான் அது ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி பார்ட்னர்ஸ் எல்லாம் இருந்தாங்கனாக்கா, சப்போஸ் ஒரு பிஸ்னஸில் அவங்களும் இந்த லாஸ் ஆகட்டும் ப்ராஃபிட் ஆகட்டும் ஷேர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The possibilities of loss or damage can be divided into two broad categories: uncertainties and risk. Uncertainties are the events which cannot be foreseen, but risk can be anticipated in the light of past experience. The chance of fire in the factory or ground depend upon precautions taken to prevent in occurrence, or having necessary preparedness to keep the resulting loss to a minimum level. So is the case with loss or damage by theft or accident. Now take another type of situation. Every person has to think of his future needs. When he is not able to work or suffer from old age or illness, this is not an uncertain occurrence. Illness is bound to be there for living being, sometimes of the other and more likely after the certain age. It is also necessary to consider that death may strike at any time, when there will be a family to be looked after and provided with the means of living. There are also risks which have a significant place in business. While goods are transported from place to place, there may be accident causing damage or losses of goods. Trains may be derailed, bridges may collapse, an airplane may crash due to the engine trouble. Trucks may be looted on their way to the other city. Damage may be caused to goods sent by the ship at the time of loading or unloading at seaports. Can such damages or losses be shared with any other party? Let us note how these can be shared by means of insurance. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இன்சூரன்ஸ் இந்த விஷயத்தை பார்த்தோம். பிஸ்னஸ் மேன் தான் எல்லா கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு ரிஸ்க் வந்துச்சுனாக்கா பிஸ்னஸ் மேன் தலையில் தான் போய் விழும், அவன் தான் அந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கணும், லாஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய நடக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இந்த டேமேஜிங் லாஸையும் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று அன்சர்டினாக்கா நம்மளால் எதிர்பார்க்காது, ரிஸ்க்குனாக்கா நமக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி முன்னே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த ரிஸ்க்கு வராமல் காப்பாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ரிஸ்க்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கணக்கு எடுத்துகிட்டு எதிர்காலத்தையும் இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் பிஸ்னஸ் மேனும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் குடோன் வச்சுருக்கீங்க, அங்கே ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம். அந்த ஃபயர் ஆச்சுனாக்கா அப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம முன்னெச்சரிக்கையாக எடுத்து வைக்கலாம். ஸோ இது அந்த ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம ஆக்சிடென்ட்ஸு, தெஃப்ட்டு, டேமேஜ் இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா வராமல் இருக்கிறதுக்கு மினிமம் லெவலில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸை கவர் பண்ணுறதுக்கு, ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க, ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கிறாங்க. இப்போ எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஓல்டேஜ் ஆவாங்க, வயசாவாங்க, இல்லை வியாதி வரும். அப்போ பார்த்திங்கனாக்கா சம்பாதிக்க முடியாது. அப்போ சம்பாதிக்க முடியாத காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு காசு கண்டிப்பாக தெரியும், வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு காசு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அவங்க சம்பாதிக்கனாக்கா அவங்க ஃபேமிலிக்கு வந்து இது வருமானம் இருக்காது, அவங்க ஃபேமிலி நடக்கிறது ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஸோ அவங்க டெத்துக்கு அப்புறம், அந்த பிஸ்னஸ் மேனோட டெத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி தடுமாறக்கூடாது இருக்குன்னாக்கா அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டாருனாக்கா அவரோட ஃபேமிலிக்கு அது யூஸ் ஆகும். அதை பற்றி அப்புறமா பார்ப்போம் நாம். இது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன சொல்கிறாங்கக்கா, இன்னொரு ரிஸ்க் இருக்குது. இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கூட்ஸை வந்து கொண்டு போகிறாங்க வராங்க. இதை நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம். ரோட்டில் அதிகமாக ஓடுறது பார்த்திங்கனாக்கா லாரிங்க தான், லாரி ட்ரக்குங்க தான். ஸோ இவங்க எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே நாடு ஃபுல்லாக இவங்க எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, கூட்ஸ் வந்து லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்.
இப்போ ட்ரெயினில் அனுப்பிச்சா கூட ட்ரெயின் வந்து தண்டவாளத்துலேருந்து கீழே கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. பிரிட்ஜில் போனால் பிரிட்ஜு வந்து கொலாப்ஸ் இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏரோப்ளேனில் கொண்டு போனால் ஏரோப்ளேன் இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகி கீழே விழுந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நிறைய ரிஸ்க் இருக்குது. ட்ரக்ஸு பார்த்திங்கனாக்கா போகிற இடத்துல போகிற வழியாக கொள்ளை அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சிட்டிக்கு போகும்போது டேமேஜ் கூட்ஸ் பார்த்திங்கன்னா ஷிப்பில் அனுப்பிச்சாலும் ஷிப்பில் கூட்ஸ் லோட் பண்ணும்போது அன்லோட் பண்ணும்போதும் பார்த்திங்கனாக்கா அங்கே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே இத்தனை லாஸும் டேமேஜும் எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனால் சரி பண்ண முடியும், காப்பாற்ற முடியும், முன்னெச்சரிக்கையாக பார்க்க முடியுங்கிறது தான் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். இதில் நிறைய வகையான ரிஸ்க் இருக்குது. அது என்ன ரிஸ்க்குன்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்: speculative risk, pure risk, property risk, personal risk, financial risk, marketing risk. So speculative risk na enna? Risk relating to business judgment based on speculation. For example, change in fashion, government policy, etc. இப்போ ஸ்பெக்குலேட்டிவ் ரிஸ்க்னா என்னென்னாக்கா, இப்போ கவர்மெண்ட் பாலிசி மாறுது அப்படின்னா, இல்லை ஃபேஷன் மாறுது, ட்ரெண்டே மாறுது ஒரு பொருளுக்கு, இந்த மாதிரி விஷயம் வரும்போது இதை தான் ஸ்பெக்குலேட்டிவ் ரிஸ்க்குங்கிறாங்க. இது நம்ம கையில் கிடையாது. பியூர் ரிஸ்க் வேர் த சான்ஸ் ஆஃப் லாஸ் இஸ் ப்ரெடிக்டபிள். இப்போ இந்த விஷயம் பண்ணோன்னாக்கா எதிர்காலத்தில் இந்த ரிஸ்க் வருங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கிறது, யோசிச்சு வைக்கிறது பியூர் ரிஸ்க்கு. ப்ராப்பர்ட்டி ரிஸ்க் ரிலேட் டு லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் சொத்து வச்சுருக்கீங்க, அந்த சொத்துக்கு டேமேஜ் ஆகுது, இல்லை திருட்டு போகுது அப்படின்னாக்கா இது ப்ராப்பர்ட்டி ரிஸ்க்கு. தென் பர்சனல் ரிஸ்க் டு லைஃப் ஆர் ஹெல்த் ஆஃப் த பீப்புள். நம்மளோட ஹெல்த்து இது சம்மந்தப்பட்டு தான் இந்த பர்சனல் ரிஸ்க் இருக்குது. லைஃபு இல்லாட்டி ஹெல்த்து, நம்ம உயிர் போகிறது இல்லாட்டி வியாதி வருது, இதுதான் அதுக்கு அர்த்தம். தென் ஃபினான்ஷியல் ரிஸ்க் ரிலேட்டட் டு த ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ். நம்ம பிஸ்னஸ்க்கு மெயின் பெட்ரோலே பார்த்திங்கனாக்கா என்னது, காசு. அந்த காசுக்கு ஃபினான்ஸுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் வரும், அது ஃபினான்ஷியல் ரிஸ்க். தென் மார்க்கெட்டிங் ரிஸ்க்னா ரிஸ்க் அசோசியேட்டட் வித் மார்க்கெட்டிங் ஆஃப் கூட்ஸ். ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டில் மார்க்கெட்டிங் பண்ணுறது, விளம்பரப்படுத்துறது, அதுலேயும் ரிஸ்க் வந்துச்சுனாக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வீடியோவில் இவ்வளோ தான். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்டுக்கு. வெளிநாட்டில் இருக்க உங்களோட இல்லை வெளியூரில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, NIS ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட்டாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ஃபீட்பேக்கும். ஆல் தி பெஸ்ட்.